தன்னுடைய குடும்பத்திற்காகவே அத்துணை தியாகம் செய்யக்கூடிய கும்பராசினியர்கள். பிறந்திருக்கக்கூடிய இந்த 2025வது வருஷம் தமிழ் புத்தாண்டு எப்படியெல்லாம் இருக்க போகுது? என்ன மாரியெல்லாம் இயக்க போகுது? அப்படின்னா, ஆல்ரெடி நெறைய கேட்டிருப்பீங்க. நியூ இயர் ராசி பலன் கேட்டாச்சு. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி எல்லாம் பார்த்துட்டீங்க. இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாரியான விஷயங்கள்லாம் குடுக்க போகுது அப்படின்னா, யூசுவலா வந்து புத்தாண்டு பலன்கள்னால இந்த வருட கிரகங்களை வச்சு தான் நம்ம சொல்ல போறோம் இல்லையா? அந்த வகையில தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடியது சித்திரை மாசத்துலேருந்து சூரியன் அப்படியே இயங்கி வந்து என்னென்ன மாரியான உங்களுக்கு மாறுதல்லாம் குடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விசுவாச வருடம் கும்பராசிக்காரர்களுக்கு நெறைய கொடுப்பினைகளை குடுக்க போகிறது. அப்படிதான் சொல்லணும் நான். என்ன மேடம் என்னமோ சொல்றீங்க அப்படின்னா, நெறைய பேருக்கு காசு, பணம், துட்டு, மணி மணி வரப்போகிறது. நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். ஜென்மத்தில இருந்த சனி அப்பாடான்னு விட்டு போறாரு. 2ஆம் இடத்துக்கு சனி போறாரு. ராசிநாதன் நல்லவரோ, கெட்டவரோ எப்படி இருந்தாலும் சரி 2ஆம் இடத்துக்கு போறாருன்னா, அத விட ஒரு மிகச்சிறந்த பாக்கியம் ஏதாவது இருக்க போதா? அதுவும் குருவோட வீட்ல போய் உட்காந்துக்கிறாரு. நெறைய பேருக்கு அது 12ஆம் இடம். நெறைய பேருக்கு ஃபாரின் டிராவல் அப்படின்றது கடக்க போகுது. ஃபாரின்ல இருக்கிறவங்க இங்க வரப்போறீங்க. நெறைய பேருக்கு பிஆர் கிடைக்க போகிறது. நெறைய பேருக்கு வந்து உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. கொஞ்சம் கால் சம்பந்தப்பட்ட இடத்தில் மட்டும் கவனம், கவனம், கவனமாக இருக்க வேண்டிய கும்பராசிக்காரர்களாகத்தான் இருக்கிறீர்கள். இந்த 2025வது வருஷம் தமிழ் புத்தாண்டுல. நெறைய பேருக்கு குடும்பம் அப்படின்ற இடத்துல வந்து இதுவரைக்கும் ஏதோ பிரச்சனை ஓடிட்டே இருந்தது. ஜென்மத்தில சனி இருந்து எல்லாத்துலயும் ஒரு மந்தத்தன்மைய குடுத்துக்கிட்டே இருந்தாரு. இப்போ எல்லா விஷயமும் டக்கு 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 டக்குன்னு நிறைவேற போதுங்க. 10வதுக்கு குருவுடைய ஆகச்சிறந்த பார்வை. நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த 2025வது வருஷம் தமிழ் புத்தாண்டு யாருக்கெல்லாம் சூப்பரோ இல்லையோ, ரிஷபத்துக்கும், தனுசுக்கும், மகரத்துக்கும், துலாமுக்கும், கும்பத்துக்கும் தான் ஜாக்பாட்டான வருடமாக இருக்க போகிறது. ஏன்னா, ரொம்ப சூப்பரான குருவோட பார்வை. ரொம்ப ரொம்ப அருமையா அவங்க மேல விழுது. ஆ இதுவரைக்கும் அ வாரா கடன்கள் இருந்தால் அதெல்லாம் கிடைக்க போது. டல்லா இருந்த நீங்க இனிமே புது பொலிவோட இயங்க போறீங்க. நெறைய ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்றது கிரியேட் ஆக போது. சுபருடைய பார்வை படும்போது நம்ம கிட்ட இருந்த சோம்பல் எல்லாம் விலகப் போகுது. நம்ம கிட்ட இருந்த ஒரு மாரியான ஒரு நெகட்டிவிட்டிலாம் விலகப் போகுது. யாருமே எதுவும் பண்ணல. ஆனா ஏதோ பண்ணிட்டாங்களான்ற மாரி ஓடிட்டு இருந்ததுல மைண்ட்ல அந்த தாட் எல்லாம் விலகப் போகுது. நெறைய குருமார்களுடைய பிளெஸ்ஸிங் கிடைக்கப் போகிறது. நெறைய ஆன்மீக ஆலோசனை கேட்க போறீங்க. உங்களுக்குள்ளேயே நெறைய விதமான இன்ட்யூஷன்லாம் நிகழப் போகிறது. நெறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது. நெறைய மே மாசத்துக்கு அப்புறம் வேலை அப்படின்ற இடத்துல வந்து சரியா ஒரு சூப்பரான ஜாப் யாருக்கு கிடைக்குதோ இல்லையோ, கும்பராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கும், கும்பராசியில இருக்க வீட்ல இருக்கவங்களுக்கும் தான் கிடைக்க போகுது. சூப்பரான டைம் பீரியடுங்க. உடம்பு அப்படின்ற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கால் சம்மந்தப்பட்ட இடத்துல கவனமாக 200% கவனமாக இருக்க வேண்டிய ராசியாகத்தான் கும்பராசிக்காரங்க இப்போதைக்கு இருக்கீங்க. குருவோட வீட்ல இருக்கிறனால கண்டிப்பா அ பாத யாத்திரை போறவங்களுக்கு, இல்ல யாருக்காவது முடியாதவங்களுக்கு செப்பல்லாம் வாங்கி குடுத்தீங்க அப்டின்னா, அது பயங்கரமா ஒரு ஆக்டிவேஷன வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி குடுக்கும். சுப விரயமாகவோ, சுபத்துவமாகவோ அது மாறி இருக்கும். அ இதுவரைக்கும் 12ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல இருந்த கேது நெறைய குடும்பத்துல தடை பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப உங்களோட லக்னத்துக்கோ, இல்ல உங்களோட ராசிக்கோ ராகு வராரே சாரி இதுவரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்த ராகு வந்து நெறைய குடும்பத்த வந்து இது பண்ணிட்டே இருந்தாரு. மன சஞ்சலத்த கிரியேட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ வந்து உங்களுடைய ராசிக்குள்ளும், உங்களுடைய லக்னத்திற்குள்ளும் கும்பராசிக்குள் ராகு வருவதால் என்ன ஆகும் அப்டின்னா, அங்கருந்து டைரக்ட்டா என்ன பண்றாருன்னா, அந்த ராகுவோட எல்லா தன்மையும் அடக்குவதற்கு குரு பார்க்குறாரு. இதுவே சூப்பர். வயிறு சம்மந்தப்பட்ட இடத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய ராசியாக கும்பராசி தான் இருக்கு. கொலஸ்ட்ரால் அப்டின்றது அதிகரிக்க போகுது. உடனே சிரிக்காதீங்க. கும்பராசினா கொலஸ்ட்ரால்லாம் கிடையாது. அந்த கொலஸ்ட்ரால் இல்ல. நிஜமான கொலஸ்ட்ரால் அதிகரிக்க போகுது. கண்டிப்பாக கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டிய நேரத்தில் தான் இருக்கீங்க. இல்லாட்டி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஒண்ண கிரியேட் பண்ணி விட்டுரும். கேஸ்ட்ரிக்கால் அவஸ்தைப்படக்கூடிய வருடமாகத்தான் இந்த 2025வது வருஷம் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கு. அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. நெறைய கும்பராசிக்காரங்களுக்கு ராகு வந்து தலைக்கு மேல உட்கார்றது, அங்கிருந்து குருவோட பார்வையும் இருக்கிறனால நெறைய வெளிநாட்டு பணங்கள்லாம் வருவதற்கான நேரம். உங்க பிள்ளைங்கலாம் வெளிநாட்டுல இருந்தாங்கன்னா, நீங்க கேட்டா இந்தான்னு காசு குடுப்பாங்க. நெறையா வந்து வெளிநாட்டு பணங்கள் புழங்குவதற்கான நேரம் அப்படின்றது இருக்கு. அப்போ என்ன ஆகும்? ஒண்ணா நீங்க வெளிநாட்டுக்கு போணும், இல்ல வெளிநாட்டு காசு உங்களுக்கு வரணும். அப்ப 2மே நடக்க போகுது. அதே மாரி ஆன்லைன் மூலமான வர்த்தகம், ஆன்லைன் மூலமாக ஒரு ஷாப்பிங், ஆன்லைன் மூலமாக ஒரு சந்தோஷம். உட்கார்ந்த இடத்துலருந்து எல்லாத்தையுமே ஆர்டர் பண்றது, உட்கார்ந்த இடத்துலருந்து கத்துக்கிறது, நெறைய கத்துக்க போறீங்க இந்த தடவ. கும்பராசிக்காரங்க வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்தே கத்துக்க போறீங்க. அதுவும் 40, 45 வயசு தாண்டிய கும்பராசிக்காரர்களாக இருந்தால் நெறைய உங்களுக்கு பெயர் புகழ்லாம் கிடைக்க போகுது. 2ஆம் இடத்துல வந்து அதுவும் அழகா இருக்கக்கூடிய ஒரு சுபரோட வீட்ல போய் ராசிநாதன் அமர்ந்தார் அப்டின்னா, நீங்க சுபத்துவப்பட போறீங்க. இதுவரைக்கும் குடும்பம் அப்படின்ற விஷயத்துல ஏதோ ஒரு மனசங்கடம், ஏதோ ஒரு சஞ்சலத்த ஃபீல் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்கும் நிவர்த்தி கிடைக்க போகுது.
வீட்டுக்காரோடைய உடல்நிலை நல்லா இருக்க போகுது, வீட்டுக்கார அம்மா வந்து நல்லா இருக்க போறாங்க, அந்யோன்யம் அதிகரிக்க போகிறது, கான்ஃபிடென்ட் கிடைக்க போகிறது, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது. கண்ணு மட்டும் பார்த்துக்கணும். 2ஆம் இடம் அப்படின்ற இடத்துல வந்து நேத்திரம்லாம் வருது. அதனால கண்ண கண்டிப்பா பார்த்துக்கணும். உங்க வாக்குக்கு வன்மை கிடைக்க போகுது. நீங்க சொன்னது இதுவரைக்கும் மதிக்காம இருந்த அத்தனை பேரும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு குடுக்க போறாங்க. நெறைய பேருக்கு உங்க வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடிய போறாங்க. நீங்க ஒரு குருவா இருந்து ஒரு 4 பேருக்கு யோசனை சொல்ல போறீங்க. அந்த யோசனை மூலமா அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது சிறந்து அதன் மூலமாக இன்டைரக்ட் பிளெஸ்ஸிங் அப்படின்றது கிடைக்க போகுது. தலைக்கு மேல இருக்க ராகு தேவையில்லாத சின்ன சின்ன சபல புத்திய ஏற்படுத்தி விட்டுருவாரு. அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஒரு 45 வயசுலேருந்து 50 வயசு இருக்க வரைக்கும் கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக ஒரு சகோதரியா சொல்றேன். சபலமான புத்தி எட்டி பார்க்கும்போதே முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிருங்க. ராகு வந்து அதற்கு விதை போடுவார். அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாத தாட் ப்ராசஸ், தேவையில்லாத ஆன்லைன்ல யாருக்கும் தெரியாம சேட் பண்றது, தேவையில்லாம வந்து சோசியல் மீடியாக்குள்ள வந்து உங்களை வந்து பிரகடனப்படுத்திக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் மூலமாக சின்ன சின்ன தொந்தரவுகள இந்த தடவ சந்திக்கக்கூடிய ராசியாகத்தான் கும்பராசிக்காரங்க இருக்கீங்க. நான் திரும்பவும் சொல்றேன். நீங்க சூப்பர் தான். நீங்க சூப்பர்ன்னு சொல்றதுக்காண்டி நான் ராசி பலன் சொல்ல நீங்க பார்க்கவும் வரல. இந்தந்த இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றத அறிவுறுத்தறதுக்காக மட்டும் தான் வந்து சொல்றேன். அதனால கொஞ்சம் தேவையில்லாத மனசஞ்சலம் அப்படின்றது எந்த விதத்துல வேணா வரலாம். அது வயதுக்கு ஏற்றாற்போல் அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். கரெக்ட். நெறைய பேருக்கு பூர்வீக சொத்து பங்கு பிரிக்கிறதெல்லாம் நடக்க போதுங்க. நெறைய பேர் அம்மாவ பார்க்கறதுக்கு ஃபாரின்ல இருந்து வரப்போறீங்க. இல்ல இங்கேருந்து ஃபாரின் போறீங்க. ஸோ வெளிநாட்டு பயணம் அப்படின்றது கண்டிப்பாக உறுதியாக இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த தடவ கும்பராசி நேயர்களுக்கு. 2025வது வருட தமிழ் புத்தாண்டு பிறக்கும்போதே ரொம்ப நல்ல அமைப்புல தாங்க பொறக்குது. அ மே, ஜூன், ஜூலை அப்புறம் ராகு தலைக்கு மேல வரனால கொஞ்சம் டென்ஷன், ஆங்சைட்டி, படபடப்பு, தேவையில்லாத சிந்தனை ஒண்ணுமே இருக்காது. ஆனா நம்பளா போட்டு நம்மள குழப்பிக்கிறது இதெல்லாம் வரும். ஆனா குரு அங்க பார்த்தத வந்து கொஞ்சம் புனிதப்படுத்துவார். மேபி குழந்தைகள் மூலமாக தேவையில்லாத ஒரு சிந்தனை, தேவையில்லாத ஒரு தாட் ப்ராசஸ்லாம் வர்றதுக்கான நேரத்த கூட இந்த பக்கம் ராகு குடுத்தரலாம். சரியா? அதனால அத பத்தி கவலைப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் மாற்றம் ஒன்றே மாறாதது. அவ்வளோதான். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயி போப்போது அடுத்தடுத்த வருடங்கள்ல. அதனால இந்த வருஷமே நீங்க வீக் ஆயி உட்கார்ந்து இருக்கிறவங்களையும் சேர்த்து டார்ச்சர் பண்றீங்கன்னா, கும்பத்துல இருக்க பெரிய பிரச்சனை அதான். நான் மட்டும் கெட்டதெல்லாம் சுத்தி இருக்கவங்களையும் சேர்த்து கெடுக்கிறது. அப்ப கும்பராசிக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, நான் மட்டும் கவலைப்பட்டது இல்லாம, ஐயோ! இப்படியாச்சும் உனக்கு தெரியுமா? ஐயோ! அப்படியாச்சும் தெரியுமான்னு வீட்ல இருக்கவங்களையும் நிம்மதியா தூங்க விடுறதில்ல. தானும் தூங்குறதில்ல, வீட்ல இருக்கவங்களையும் நிம்மதியா தூங்க விடுறதில்ல. இது எஸ்பெஷலி இந்த கடகமும் சரி, கும்பமும் சரி, எனக்கு மட்டும் வலிக்குதுல, உனக்கும் வலிக்கட்டும்னு சொல்லக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பாங்க. ஒரு விஷயத்துல இது நல்லது தான். சுற்றம் சூழ இருக்கிறது நல்லது. இருந்தாலும் டார்ச்சர் பண்றது கொஞ்சோண்டு கஷ்டம்ல. அதனால தேவையில்லாம நீங்க ஏதாவது ஒரு மனசஞ்சலத்துக்குள்ள ஆளாகி, அடுத்தவர்களையும் சேர்த்து தயவு செஞ்சு டார்ச்சர் செய்ய வேண்டாம். ஆனா யாரும் காது குடுத்து கேட்க மாட்டாங்க. ஐய்யய்யோ! நான் பேசுறத கேட்கல பாத்தியான்னு சொல்லி அதுக்கு ஒரு கஷ்டப்படாதீங்க. அதனால வந்து இப்ப தேவையில்லாம என்ன ஆகப்போகுது அப்டின்னா, சின்ன சின்ன தம்மா துண்டு மனசு கஷ்டம் வரப்போது. அது வந்து தெரிஞ்சு போச்சு. ஆனா மிஸ்டர் குரு என்ன பண்றாரு, "இல்லப்பா நீ ரொம்ப நல்லவன். ராகுவோட பிரச்சனைலாம் உன்ன வந்து டார்ச்சர் பண்ண விடமாட்டேன். நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு அங்கருந்து அவருடைய பார்வை பலத்தை வீசிக் கொண்டிருக்கிறார். அதனால கவலைப்படவே வேண்டாம். ஆனாலும் ஏதாவது ஒரு கவலைப்பட்டா தான் நான் அந்த நாள கடப்பேன் அப்படின்ற மாரியான ஒரு தன்மைக்குள் செப்டம்பர், அக்டோபர், நவம்பருக்குள்ளலாம் தள்ளப்படுவீங்க. இந்த 3 மாதம் எந்த விதமான கவலையாக இருந்தாலும் தயவு செஞ்சு கண்ண மூடிட்டு அப்பான்னு உட்டுருங்க. நீங்க என்ன தெய்வத்த கும்பிடுறீங்களோ, அந்த தெய்வத்துக்கிட்ட உட்டுருங்க. அந்த தெய்வம் உங்களுக்கு அருள் புரியும். அது ஜீசஸா இருக்கட்டும், அது அல்லாவா இருக்கட்டும், அது முருகனா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், அம்பாளா இருக்கட்டும், உங்க குலதெய்வமாவே இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நான் சொன்ன மாரி செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல வாய திறக்காதீங்க. எத பத்தியுமே யோசிக்காதீங்க. ஆகஸ்ட்லேருந்தே ஆரம்பிச்சுரும். அதனால கொஞ்சம் அந்த இடத்துல கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மனசஞ்சலத்துக்கு ஆளாகி தேவையில்லாம வாழ்க்கையே போயிடுச்சுன்ற மாரிலாம் யோசிச்சு விஷயத்துக்குள் மாட்ட வேணாம். ரொம்ப 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 முக்கியம். நெறைய பேருக்கு இந்த சூதாட்டம், இந்த உட்காந்த இடத்துல காசு சம்பாதிக்கிறது, 1 போட்டா 2 வர்றது, நான் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணா தான் நான் வந்து விவிஐபி ஆவேன்ற மாரி தாட் எல்லாம் போட்டு, அந்த மாரி இருக்கிற விவிஐபிலாம் சதுரங்க வேட்டை உங்களையே வேட்டையாடும். அதனால கவனமா இருக்கணும். நெறையா நான் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன், நான் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றேன், நான் மாம்பழத்துல எல்லா இன்வெஸ்ட்மென்ட்டும் இப்ப தான் மண்டையில ஓடும். நீங்க 60 வயசுக்காரங்களா இருந்தாலும் பரவால்ல, உங்கள இப்ப நான் டாடா பிர்லா ஆக்கிட்டு தான் ஆவேன்னு மத்தவங்க சொல்லுவாங்க. உங்கள அது மாரி ஆசை கனவுகள்லாம் தூண்டி விட்டுருவாங்க. ராகு தூண்ட செய்வார். அதனால அந்த இடத்தில் கவனம், கவனம், கவனம். ஸோ இன்வெஸ்ட்மென்ட்டே தயவு செஞ்சு போகாதீங்க. இந்த 1 வருடம் கும்பராசிக்காரங்க இன்வெஸ்ட்மென்ட்டுக்குள்ள இறங்காதீங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக பிரபஞ்சம் அதுக்குள்ள கொண்டு போய் விடும். நெறைய சம்பாதிக்க தான் போறீங்க. சூப்பரா இருக்க தான் போறீங்க. ஆனா இந்த 1 வருடம் நோ இன்வெஸ்ட்மென்ட். இதுல ரொம்ப தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. ஐய்யய்யோ! ஏற்கனவே போட்டேனே அப்டின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படியாவது காச வாங்க முடிஞ்சா வாங்கிக்கிறங்க. அவ்வளோதான். ஸோ இந்த பாதச்சனி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. 5 வருஷம் தாக்கு புடிச்சுட்டோம்டா சாமி. இன்னும் தம்மா துண்டு 3 வருஷம் சமாளிக்க முடியாதா? பாத்தரலாம். அதனால கும்பராசிக்காரங்க உங்களுடைய பொறுமையால் மட்டுமே
சாதிக்கக்கூடிய வண்ணமாகத்தான் இந்த 2025வது வருடம் இருக்கு. நெறைய சகிப்புத்தன்மை தேவைப்படுது. நெறைய பொறுமை தேவைப்படுது. அடுத்தவங்கள பத்தி கவலைப்பட்டதெல்லாம் போதுங்க. இனியாவது உங்கள பத்தி கவலைப்படுங்க. கும்பராசிட்ட இருக்க பெரிய விஷயம் என்னன்னா, எல்லார பத்தியும் கவலைப்படுவீங்க உட்காந்து. குடும்பத்தில 100 பேர் இருந்தா 100 பேர பத்தியும் கவலைப்படுவீங்க. என் பெரிய மச்சானோட தம்பிக்கு வயித்த ஐயோ பாவம்பீங்க. இருக்கிறவனுக்கு டேய் உனக்கே வயித்த வலி இருக்குப்பா. நீ ஏன் பெரிய மச்சானோட தம்பிலாம் கவலைப்படுற? அப்படின்ற மாரி யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு குடும்பம் அப்படின்ற விஷயத்திலயோ, இல்ல எல்லாரும் ஒண்ணு சேரணும் அப்படின்றதுலயோ, கும்பம் வந்து ரொம்ப ஏன்னா அதுதான் வந்து காலபுருஷனோட 11ஆம் வீடு. ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ன்னு சொல்லுவோம் நாங்க. நெறைய விரிந்த பரந்துபட்ட ஒரு ஒரு இடம். சுற்றம் சூழ எல்லாரும் இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே ஆத்மாக்கள் யாருன்னா, அது கும்பராசி தான். அப்போ எல்லார பத்தியும் கவலைப்படுறதெல்லாம் விட்டுங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த வருஷம் டார்கெட்டு 2025வது வருஷம் நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஆ ஏப்ரல் மாசம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 1ஆம் தேதியிலருந்து வரும். அப்படியே நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஏப்ரல் 15ஆம் தேதி ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கிறீங்க. இனிமே நான் எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, என் பிள்ளைங்களுக்காண்டி தான் வாழப் போறேன். என்ன பத்தி மட்டும் தான் யோசிக்க போறேன். எனக்கு கால் வலிக்கு தான் தைலம் தேடப் போறேன். அடுத்தவங்க தலைவலிய பத்தி நான் கவலைப்பட்டுக்க போறதில்ல. யார்கிட்டயும் நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண மாட்டேன். எந்த இன்வெஸ்ட்மென்ட் வந்தாலும் கவலைப்பட மாட்டேன். பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வந்தா அதான் சரியா போயிடும். நான் நம்ப போறேன். என்னால் முடிஞ்ச பிரார்த்தனைய கடவுளிடம் வச்சுக்க போறேன். யாராலயும் எதையும் மாற்ற முடியாது என்பதை உணரப் போகிறேன் அப்படின்றத தாரக மந்திரத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த வரக்கூடிய சனி பெயர்ச்சியாக இருக்கட்டும், ராகு கேது பெயர்ச்சியா இருக்கட்டும், எதா இருந்தாலும் உங்கள ஒண்ணுமே பண்ணாது. இல்ல அப்டின்னா, ஒருத்தன் கடிச்சிட்டான்டா சாமி அப்டின்னு சொல்லிட்டு எல்லா பிளான்ட்டும் கும்மி அடிக்கக்கூடிய ராசியாக கும்பராசி அமைஞ்சு போயிடும். அதனால தயவு செஞ்சு சகோதர, சகோதரிகளே கவலை அப்டின்ற இடத்துல வேண்டவே வேண்டாம். எல்லாம் சரியா போகுது. ஒரு 3 மாசம் தான், 4 மாசம் தான் கடந்துருவீங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படி அந்த 3 மாசங்களும் நெறைய கான்ஃபிடென்ட் அதிகரிக்குங்க. நெறைய பேர் சந்தோஷ கடல்ல மூழ்க போறீங்க. நெறைய ஃபாரின் டிராவல் மேற்கொள்ள போறீங்க. நெறைய பணம் வரப்போகுது. யாருக்கெல்லாம் வந்து நிலம் தொடர்பாக பணம் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல வந்து பணம் வரதுக்கான நேரம் அப்படின்றதுலாம் அடுத்த 2026ல வர்றதுக்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. நெறைய பேருக்கு பாகப்பிரிவினை நடக்க போகுது. நெறைய பணம் வசூலாறதுக்கான நேரம் அப்படின்றதெல்லாம் இருக்கு. குருவோட பார்வை ரொம்ப நல்லா இருக்கு. அதனால எதை பற்றியுமே கவலைப்படாம ராசிநாதன் 2ஆம் வீட்ல அமர்ந்திருக்காரு. 10வது குருவிட நம்மள பார்த்துட்டு இருக்காரு. எல்லாமே சுபத்துவமா கிடைக்க போகுது. நெறைய பேருக்கு 2ஆம் குழந்தை பிறப்பதற்கான நேரம்லாம் கூடி வருது. அதுவுமே இன்னும் சொல்லப்போனா, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கலன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க, கொஞ்சம் டெஸ்ட் டியூப் மூலமா பேபி மூலமா ஒரு குழந்தை பிறக்கல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகுது. அதனால எத பத்தியுமே கவலைப்படாதீங்க. கல்யாணம் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் அப்படி தாமதமான திருமணமா நடந்துக்கிறது அப்படின்றது நல்லது இப்போ. மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்குங்க. நெறைய மறைபொருள் ஞானம் கிடைக்க போகுது. நெறைய விஷயத்த பத்தி சர்ச் பண்ண போறீங்க. நெறைய உங்க கண்ல பட போகுது. உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை செய்ய போறீங்க. ராஜாவா இருக்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க பட்ட அத்துணை அ கெட்ட விஷயங்களும் உங்கள விட்டு விலகப் போகுது. ஒண்ணே ஒண்ணு பண்ணணும். எத பத்தியும் கவலைப்படாம இருக்கணும். அது மட்டும் பண்ணீங்கன்னா கும்பராசிக்காரங்க சூப்பரா இருப்பீங்க. முடியும்னு நெனைக்கிற கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக முடிஞ்சா காளகஸ்தி போயிட்டு வாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, ஏதாவது உங்க வீட்ட சுத்தி இருக்கக்கூடிய புற்று கோவில்களுக்கு போய் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சா அந்த புற்று மேல ஒரு மஞ்ச பொடிய தூவி விட்டுட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை கண்டிப்பாக வாழ்க்கையில் கொண்டு வந்து கட்டாயமாக சேர்க்கும்.